உலக இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதி. பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார் என்பது. என கண்மான என் குடும்பத்தின் மக்களே, ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரசங்கத்தை முடித்த பின்பு அவர் முன் குறித்ததைப் போல பேதுருவை சந்திக்கும்படி கெனசரேத்து கடல் அருகே அவர் வந்து நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்திலே நெருங்கினார்கள். ஏமாற்றத்தோடு இருந்த பேதுருவின் படகையே தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்தி மீனவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்து மனிதர்களை பிடிக்கிற அவருடைய பிள்ளையாக, அவருடைய சீடனாக பேதுருவை மாற்றினார். என கண்மான குடும்பத்தின் மக்களே, மனிதர்களை பிடிப்பதற்கு முன்பதாக மீன்களை பிடிக்க கற்றுக் கொடுத்தவர் நம்முடைய தேவன். காரணம், மீன் பிடிக்க நேரத்தை தியாகம் செய்ய வேண்டும், அதற்கு உழைக்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், பல மணி நேரம் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை பிடிப்பதற்கு சகிப்புத்தன்மை தேவை. சரியான இடத்துல ஆழத்தில் வலையை போடணும், மீன்களை பிடிக்கணும், கரையிலே சேர்க்கணும். தேவனாகிய கர்த்தர் இதை பேதுருவுக்கு கற்றுக் கொடுத்தார். பேதுரு கற்றுக்கொண்டார். என கண்பானவர்களே, பேதுருடைய ஒரே நற்செய்தியில் 3000 பேர் திருமுழுக்கு பெற்று கொண்டார்கள். நமக்கும் இதைத்தான் தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். மனிதர்களை ஆதாயப்படுத்த தேவ சித்தம் கேட்க வேண்டும், தியாகம் பண்ண வேண்டும், கடினமாய் உழைக்க வேண்டும், பொறுமையோடு கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து விசுவாசத்தோடு ஆத்ம பாரத்தோடு நாம் ஊழியம் செய்ய அப்பியாசப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைய காலத்தின் ஊழியத்தின் நிலைமை பரிதாபம். ஊழியம் இருக்கலாம், சபைகள் இருக்கலாம், வரங்கள், தாளந்துகள், நவமான பாஷைகள் இருக்கலாம். ஆனால் ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கொண்டு வர முடியவில்லையே, ஆத்துமாக்களை பாவத்திலிருந்து விடுவிக்க முடியலையே. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இயேசுவின் இறப்பை குறித்தும் வேதனைகளை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் வருகையை குறித்தும் இன்னைக்கு தேவ செய்தி உண்டா சபைகளிலே, குடும்ப கூடுகைகளிலே? என கண்பான கர்த்தருடைய பிள்ளையை யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பெருமைகளை பேசுவதையும் வரங்களை குறித்தும் தாழ்ந்துகளை குறித்தும் பெருமை பேசுவதைத்தானே இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம். நாம் கணக்கு கொடுக்கணுங்க. கடைசி கால எழுப்புதலுக்கு காத்திருக்கும் தேவ பிள்ளையே, நம்மை நாமே நிதானித்து பார்த்து அர்ப்பணிப்போம். நான் என்ற சுயம் சாம்பலாக மாறட்டும், தியாகம் செய்வோம். நீங்களும் நானும் இக்கால பேதுருக்கள் அல்லவா, தேவனின் சீசர்கள் அல்லவா? வலை வீசுவோம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். ஆயத்தப்படுத்துவோம், வலை வீசுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும். கோடி கோடி மீனவர் கூட்டம்
ஓடி ஓடி வலை வீசணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய், கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, நாங்களும் ஆத்தும அறுவடை செய்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெறும் கையாயமுடைய சமூகத்திலே வராதபடி ஆத்துமாக்களை ஆண்டவரை அறுவடை செய்து உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. இந்த நாளுக்குரிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் என் ஆண்டவர் கட்டளையிட்டு இந்த நாள் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய தருணத்தை என் ஆண்டவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.